அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் புறக்கணித்த சம்பவம் அக்கட்சிக்குள் அதிருப்தியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. என்ன நடக்கிறது அதிமுகவில்? விரிவாக பார்க்கலாம். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறேன். கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நீர்வளம் இன்றி காய்ந்து போன தரிசு நிலங்கள் மற்றும் குளம் குட்டைகளுக்கு உயிர் கொடுக்க காமராஜர் ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு திட்டம் அந்த பகுதி மக்களின் 60 ஆண்டு கால கனவு. இந்த திட்டத்திற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது 1600 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டது. இதற்கான பாராட்டு விழா கோவை அன்னூர் அருகே உள்ள கஞ்சப்பள்ளி பிரிவு பகுதியில் நடைபெற்றது. ஆனால் கொங்கு பகுதியின் முக்கிய தலைவரான செங்கோட்டையன் இந்த நிகழ்வில் பங்கேற்காமல் புறக்கணித்தார். நிகழ்வில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லை என்பதால் அதனை புறக்கணித்து விட்டதாக கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பாராட்டு குழுவை சார்ந்திருக்கிற 4 பேர் என்னை சந்தித்தார்கள். 4 பேரில் நடராஜன் என்பவர், வெள்ளிங்கிரி, மற்றொரு வெள்ளிங்கிரி, மூர்த்தி என்பவர் என்னை அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்திலே நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் அதிலே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் என்னுடைய உணர்வுகளை எங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். 3 நாட்களுக்கு முன்னாலே தான் இந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள் வர அழைப்பதலை. ஆகவே தான் இந்த உணர்வுகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி, என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2017 அம்மா அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி, நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கோட்டையனின் இந்த கருத்து அதிமுகவில் அதிர்வலையை உருவாக்கியது. ஆனால் பாராட்டு விழாவை நடத்தியது அதிமுக அல்ல என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமளித்திருக்கிறார். பொதுச்செயலாளர் பொறுத்தவரையில் பேச்சிலே சொல்லியிருக்காரு. இங்கே எல்லாருமே எல்லா கட்சியும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வகையில் அந்த ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது. அது முழுக்க ஒரு விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சது. ஏன்னா விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி, எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. அந்த வகையில தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையையே இது பிரதிபலிப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். கட்சி பிரிந்து இருப்பதனால அந்த வெற்றி சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களே கருதி சரியா வெற்றிக்கு உழைக்கல. எனவே ஒன்றுபடணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்திருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதகமாக அதை மறுத்துட்டார். அப்புறந்தே அவர் மீது ஒரு அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தி கூடுதலானது எப்போன்னா, தலைமை கழக வாசல்லே நின்று இந்த 6 மூத்த தலைவர்களை என்னை சந்தித்து கட்சி ஒன்றுபடணும்னு சொன்னது பச்சை பொய் அப்படின்னு சொன்னார். அதில் அவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதிலிருந்தே திரு எடப்பாடியை எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் தலைமையில் செயல்படணுங்கிற அந்த கருத்தாக்கம் உருவாயிடுச்சு. அது உள்ள ஊறி இன்றைக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். கட்சியை கட்டமைத்து இந்த கட்சியை வலிமையாக ஒரு மக்கள் பேரியக்கமாக கொண்டு வந்த திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது சாதாரண தொண்டரிலிருந்து நிர்வாகிகள் மட்டத்தில் வரைக்குமே இருக்கு. அதனுடைய நீட்சியாக, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சி, கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பங்கேற்கிற நிகழ்ச்சி. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர், இந்த கட்சியை 30 ஆண்டுகளுக்கு மேலே கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படம் இடம்பெறவில்லை அப்படிங்கிற போது அவருக்கு அந்த ஒரு தார்மீக கோபம், ஆத்திரம் இருக்குதுங்கிறது வெளிப்படுத்துகிறாரு. இதை தாண்டி திரு எடப்பாடி மீதான அதிருப்தியின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். ஆயினும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்த கள ஆய்வுக் கூட்டங்களில் பல மாவட்டங்களில் எதிர்குரல் எழுந்த நிலையில் தற்போது மூத்த தலைவர்களின் புறக்கணிப்பு பேசுபொருளாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில்
அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.